சென்னையில் உள்ள அனைத்து பள்ளிகளுக்கும் நாளை வேலை நாள் என பள்ளிக்கல்வித்துறை அறிவிப்பு. வெள்ளிக்கிழமை அட்டவணை அடிப்படையில் நாளை பள்ளிகள் இயங்கும். அமைச்சர் ராஜகண்ணப்பனுக்கு எதிரான வழக்குகள் ரத்து. தேர்தல் விதிமீறல் வழக்கு ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தும் அதிகாரம் மத்திய அரசுக்கு தான் உள்ளது என உயர்நீதிமன்ற மதுரை கிளை கருத்து. தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த உத்தரவிட கோரிய மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவு. இளைஞர்களின் நலன் கருதியே ஆன்லைன் விளையாட்டிற்கு நேர கட்டுப்பாடு விதிக்கப்பட்டது. ஆன்லைன் விளையாட்டுகளை விளையாட ஆதார் இணைப்பு கட்டாயமாக்கியதை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கில் தமிழ்நாடு அரசு பதில். மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனையில் முதற்கட்ட பணிகள் 26 விழுக்காடு நிறைவடைந்துள்ளது. மக்களவையில் மத்திய இணையமைச்சர் பிரதாப் ராஜதாஸ் தகவல். தமிழகத்தில் கொலை நடக்காத நாட்களே இல்லை எனும் அளவுக்கு சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளது. பாமக தலைவர் அன்புமணி குற்றச்சாட்டு. சட்டப்பிரிவு 370 நீக்கத்தால் காஷ்மீரில் இயல்பு நிலை ஏற்பட்டுள்ளது. நாட்டின் அனைத்து சட்டங்களும் காஷ்மீரில் அமலாக இருப்பதாக மாநிலங்களவையில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேச்சு. ஸ்ரீபெரும்புதூர் வாலாஜாபாத் தேசிய நெடுஞ்சாலை பணிகள் அடுத்த ஆண்டு அக்டோபரில் நிறைவடையும். மத்திய சாலை போக்குவரத்து துறை அமைச்சர் நிதின் கட்கரி தகவல். அதிமுகவின் கூட்டணி கணக்கை வேறு ஒருவர் போடுவதாக சட்டப்பேரவைகள் அமைச்சர் தங்கம் தென்னரசு விமர்சனம். எந்த கணக்கிலும் ஏமாற மாட்டோம் என அமைச்சருக்கு முன்னாள் அமைச்சர் தங்கமணி பதில். தங்கமணி கூட்டல் கழித்தல் கணக்கில் ஏமாறாமல் இருந்தால் வாழ்த்து. முதலமைச்சர் ஸ்டாலின் பேச்சால் பேரவையில் சுவாரஸ்யவாதம். தூத்துக்குடியை பொருளாதார தலைநகரமாக அறிவிக்க வேண்டும். பிசிக சட்டமன்ற குழு தலைவர் சிந்தனை செல்வன் பேட்டி. ஹனி டிராப் சர்ச்சை தொடர்பாக விசாரணை நடத்தி அரசு உரிய நடவடிக்கை எடுக்கும். சட்டப்பேரவையில் கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா திட்டவட்டார். மதுரையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே வழக்கறிஞரை காரில் கத்தி முனையில் கடத்திச் சென்ற சம்பவம். கடத்தப்பட்ட வழக்கறிஞரின் உறவினரான முன்னாள் ராணுவ வீரர் உட்பட 4 பேர் கைது. பாம்பன் மீனவர்கள் 14 பேருக்கு தலா 4 லட்சம் அபராதம் விதித்து இலங்கை நீதிமன்றம் உத்தரவு. அபராத தொகையை செலுத்த தவறினால் 6 மாதம் சிறை என்ற உத்தரவால் மீனவர்களின் உறவினர்கள் அதிர்ச்சி. புதுச்சேரி கல்வித்துறையில் 205 பட்டதாரி ஆசிரியர்களுக்கு விரைவில் நியமன ஆணை. அமைச்சர் நமச்சிவாயம் அறிவிப்பு. செங்கல்பட்டு மாமண்டூர் அருகே அரசு பேருந்தில் இருந்து இறங்கும் பொழுது தவறி கீழே விழுந்து பெண் உயிரிழப்பு. படாள போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை. நீதித்துறையில் ஊழல் என்பது மிக தீவிரமான பிரச்சனை. டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதி ஊழல் முறைகேடு புகாரில் சிக்கியது தொடர்பாக மூத்த வழக்கறிஞர் கபில் சிபல் கருத்து. இந்தோனேஷியாவின் பாலியில் எரிமலை வெடித்து சிதறியது. விமான சேவைகள் ரத்து. ஐபிஎல் போட்டிகள் தொடங்க இருக்கும் நிலையில் கொல்கத்தாவுக்கு நாளை ஆர்எச் அல்லன் தொடக்க விழா மற்றும் முதல் போட்டி நடைபெறுமா என ரசிகர்கள் கவலை. சுவிஸ் ஓபன் பேட்மிண்டன் தமிழக வீரர் சங்கர் முத்துசாமி சுப்பிரமணியன் காலிறுதிக்கு முன்னேற்றம். நடப்பாண்டு ஐபிஎல்லில் சென்னை அணிதான் கோப்பையை வெல்லும். முன்னாள் சென்னை வீரர் ஆர்பி மார்க்கல் கருத்து.